வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய எல்லாம் இன்பமயம் கதையின் 2வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மறுநாள் முதல் அபயம் தன் ஆராய்ச்சியில் இறங்கினாள். அமெரிக்கா நியூயார்க்கில் அவளுடன் படித்த சுலோவுடன் பேசினாள். திட்டத்தை கூறினாள். சாப்பிடக்கூடிய பொருள்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது எவ்வளவு அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல என்பதை அபயம் அறிந்தவள்தான். அவர்கள் தரத்தை மட்டும் பார்க்க மாட்டார்கள். ரசாயன குணங்கள் என்னென்ன, அவற்றினால் என்னென்ன பாதகங்கள் விளையக்கூடும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்வார்கள். 1000 நல்ல அம்சங்கள் இருந்து ஒரு சிறு கண்ணுக்கு புலப்படாத குறை அவர்களுடைய மைக்ராஸ்கோப்பில் விஸ்வரூபம் எடுத்துவிட்டால் அவ்வளவுதான். முதலீடெல்லாம் நஷ்டம்தான். சுலோ தைரியம் கொடுத்தாள். ஏற்கனவே குஜராத்திக்காரர்கள் பப்பெட் அனுப்புகிறார்கள் என்றும் என்னென்ன பரிசோதனைகள் நடத்துவார்கள் என்றும் கூறினாள். தான் அமெரிக்கா திரும்பும்போது 1000 அப்பளத்துடன் சென்று ஆவண செய்வதாக கூறினாள். 10 நாட்களில் 1000 தயாராகியது. சுலோ நியூயார்க்கை அடைந்து ஒரு வாரத்தில் நல்ல செய்தியை சொன்னாள். சரக்கை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் ஒவ்வொரு தடவை இறங்கும் போதும் பரிசோதனைகள் நடக்கும் என்று எச்சரித்தாள். அவளே மற்ற நகரங்களுடன் தொடர்பு கொள்வதாகவும் வாக்களித்தாள். லண்டன் ஒன்றுவிட்ட அத்தையின் பிள்ளை ராஜா என்கிற ராஜாராமன். அவளுடைய தாத்தா நீலகண்ட பாகவதருடைய தயவு கிடைத்திருக்காவிட்டால் காலேஜ் வாயிற்படியையே பார்த்திருக்க மாட்டான். அவனுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள தென்னிந்தியர்களின் சிறப்பு அங்காடிகள் 7-8 இருக்கின்றன என்றும் தன்னால் இயன்றதை செய்ய தயார் என்றும் கூறினான். துபாய், மஸ்கட் மற்றும் சிங்கப்பூர் எளிதாக அபயத்தின் அப்பளத்தை ஏற்றுக்கொண்டு மாதா மாதம் எத்தனை 1000 தேவைப்படும் என்பதை அறிவித்தார்கள். இதன் பிறகுதான் பெரிய அளவில் தொழிலை நடத்துவது என்று அபயம் தீர்மானித்து உங்களது பேங்கான இந்தியன் வங்கியின் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரை பார்த்தாள். கோமதி அன்று விடை பெற்று சென்ற சில நிமிடங்களுக்கெல்லாம் தங்கை ஆனந்தி வீடு திரும்பினாள். அவள் வாங்கி வந்த புடவை கண்ணை பறித்தது. டி, நாளை மறுநாள் சண்டே. நம்ம அம்மாவோட நட்சத்திர பிறந்த நாள். நாம 4 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிண்டு கச்சேரியின் போது பாம்பே சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி கட்டிக்கிறாங்களே, அது மாதிரி அம்மாவை நமஸ்காரம் செய்யணும். ஒரு தட்டில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பழம், அப்புறம் இந்த புடவை சோழி எல்லாம் வச்சு 8 கைகளால் அம்மாட்ட கொடுக்குறோம். என்ன? கார்த்தால எத்தனை மணிக்கு? 8. ஈஸ்வரி தூங்கிட்டு இருப்பா. உதயா டென்னிஸ் ஆட போயிடுவா. 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன் என்ற அபயம். நம்ம பிளான் நன்னா வரும்னு தோன்றதுடி. அம்மாவோட ஆசீர்வாதம் நிச்சயமா பலன் தரும் பாரேன் என்றாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு கிளிப்பச்சையில் 4 பெண் கிளிகள் அம்மா எதிரே நின்றார்கள். விழுந்து நமஸ்கரித்தார்கள். தட்டை அளித்தார்கள். குஞ்சரத்தின் கண்கள் கனத்தன. என்னடி இதெல்லாம்? நான் தானே உங்களுக்கு எல்லாம் தரணும். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அம்மா, உன்னால தான் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம். உன் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் என்றாள் அபயம். மனசார சொல்றேன்டி, நீங்க எல்லோரும் அமோகமா இருப்பீங்க என்ற குஞ்சரம். இந்தாங்கோ, இப்படி வாங்கோ என்ற கணவர் நவநீத பாகவதரை அழைத்தாள். ஒரு காலை மடக்கி ஊஞ்சல் மீது போட்டு வலது கையால் சங்கிலியை பிடித்து உல்லாசமாய் ஆடிக்கொண்டிருந்த பாகவதர், நான் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன் ஜமாய். முதல்ல வாயை கொப்பளிச்சுட்டு வாங்கோ. என் பிறந்த நாளுக்கு நம்ம குழந்தைகள் என்ன செய்திருக்கான்னு பாருங்கோ. பார்த்தாச்சுடி. பாகவதர் பன்னீர் புகையிலையின் சாற்றில் மெய் மறந்து போயிருந்தார். ஊஞ்சலை விட்டு இறங்கவில்லை. இப்போது 5 வருடங்களுக்கு பிறகு நினைத்து பார்த்தபோது அபயத்துக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இப்போது 40 பெண்கள் அவளை தெய்வமாக மதிக்கிறார்கள். தீபாவளிக்கு போனஸ் மட்டுமல்ல, விலை உயர்ந்த துணிமணிகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. ஜாதி மத வித்தியாசம் இல்லாத ஒரு கூட்டம். எல்லா ஜாதிகளிலும் ஏழைகள் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் எல்லா ஏழைகளையுமே ஒரே ஒரு ஜாதியில் கொண்டு வர வேண்டும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இது உடன்பாடாக இராது. அதனால் என்ன? தன் குறுகிய வட்டத்தில் அபயம் இதை செய்யலாமே. செய்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை 7-8 பெண்கள்
தான் வராத 5 நாட்களை ஈடு செய்ய வேலைக்கு வந்திருந்தார்கள். அபயம் தன் அறையில் உட்கார்ந்து ஒரு ஃபைலில் மூழ்கி இருந்தாள். அபி ஏறிட்டு பார்த்தாள். என்னம்மா? டிஸ்டர்ப் பண்றேனா? டிஸ்டர்ப் தான் பண்ற. ஆனாலும் பரவாயில்ல. என்ன சொல்லு? ஒரு 1/4 மணி நேரம். என்ன விஷயம் அதை சொல்லு. கோவிச்சுக்கப்படாது. நான் என்னைக்கு உங்ககிட்ட கோவிச்சிருக்கேன்? எப்பவாவது ஆபீஸ் வேலையில மும்முரமா இருக்கிறப்ப குறுக்க வந்திருப்ப. நானும் எரிஞ்சு விழுந்திருப்பேன். ஆனா சத்தியமா உன் மேல கோபப்பட்டதே இல்ல. சொல்லட்டுமா? சொல்லு. கல்யாண விஷயம். யாருக்கு? என்னடி அபி இப்படி கேக்குற? என் கல்யாணத்தை பத்தி இதுவரை இந்த வீட்ல பேச்சே எழுந்ததில்லையே, அதனால கேக்குற. உன் நட்சத்திரம் மூலம். பெண் மூலம் நிர்மூலம். மூலத்து மாமியார் முக்குல பூராடம் கழுத்துல நூல் ஆடாது. ஆயில்யத்து மாமனார் ஆசந்தியில் கிராமத்து பொழுது போகாம வம்பு பேசுறவர்கள் கற்பனை செய்து உதிர்த்த பொன்மொழிகள். சரி, என்ன மேல சொல்லு. நீ பெண் மூலம் இல்ல அபி, நீ பொன் மூலம். உன்னோட மெட்டாடர் வேன்ல பின் கண்ணாடியில அபயம் அப்பளம்னு தங்க நிறத்துல பதிஞ்சிருக்கு. உன்னால யாரும் நிர்மூலமாக மாட்டா. யாரு வரன்? நல்ல பிள்ளை. அவனோட அம்மா மூலையில உட்கார மாட்டா. அவளோட அப்பா உன் நட்சத்திரத்துக்காக 2ஆம் தடவையா கண் மூட மாட்டார். அம்மா அப்பா 2 பேரும் காலமாயாச்சு. எம்என்சி ரொம்ப சாதுன்னு சொல்றா. எம்எஸ்சி ரொம்ப சாதுன்னு சொல்றா. பார்க்க லட்சணமாகவும் இருப்பானாம். எந்த ஆண் பிள்ளையும் சாது இல்லையம்மா. சாதுன்னா கோழைத்தனம்னு அர்த்தம் இல்ல அபி. என்ன பிசினஸ்? எக்ஸ்போர்ட். எதை? ஊறுகாய். அவன் ஏற்றுமதி செய்யாத ஊரே இல்லையாம். ஆனா எதையும் அவன் உள்ளூர்ல விற்கிறது இல்லை. ஊறுகாய் பிசினஸ்காரங்க ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் இறங்கினது முதல்ல லேபரட்டரிக்கு தான் போறது. அப்புறம் அவ்வளவுதான். மற்ற ஊர்களுக்கு போறதா இல்லை. பசிபிக் அட்லாண்டிக்ல விழறதான்னு கடவுளுக்குத்தான் வெளிச்சம். எந்த சமுத்திரத்துல இந்த பிள்ளை செய்யற ஊறுகாய் விழறதுன்னு எனக்கு தெரியாது அபி. 4-5 வருஷத்துல லட்சக்கணக்கா சம்பாதிச்சுட்டான்னு ஜோசியர் சொன்னார். ஜோசியரை விடு. சான்ஸ் கிடைச்சா அவர் புழுகுகளை எக்ஸ்போர்ட் செய்திடுவார். எல்லாம் சொன்னேன். வயசு சொல்லல? 34. உனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்குல்ல? என்னையும் அப்பாவையும் விடு. நீதானே சொல்லணும். ஏன் அவனும் சொல்லணும்? கரெக்ட். அப்ப பார்க்க வர சொல்லட்டுமா? நான் இந்த வாரம் பூரா பிஸி. என்னைக்கு முடியும்? கொஞ்சம் இரு. அபயம் மேஜை மீது இருந்த நீள அகலமான கேலண்டரை பார்த்தாள். அம்மா, உன் அதிர்ஷ்டம். இந்த செவ்வாய் மத்தியானம் ஃப்ரீயா இருக்க. 3ல இருந்து 4, 4:30 வரை. செவ்வாயா? கொழுத்த ராகு காலத்திலா? அபி, ஏண்டி இப்படி வக்ரமா? அம்மா, அன்னைக்கு வர்றவன் என்ன தாலியா கட்ட போறான்? எனக்கு உன் கிழமையிலும் காலத்திலும் நம்பிக்கை இல்லைம்மா. அன்னைக்கு வர்றதானா வரட்டும். பார்க்கறேன், பேசுறேன். வேற நாள்? குஞ்சரம் தயக்கத்துடன் இழுத்தாள். சாரிம்மா, இந்த செவ்வாய் விட்டா அடுத்த மாசம்தான். அன்னைக்கு ராத்திரி சிங்கப்பூர் போறேன். அப்புறம் கோலாலம்பூர், ஹாங்காங். அதோட நிக்கல. டோக்கியோவும் இருக்கு. யார் கண்டா? அப்படியே ஸ்டேட்ஸ் போய் லண்டன் வழியா திரும்பினாலும் திரும்புவேன். பெரிய பிசினஸ் டூர். ஜோசியர்கிட்ட சொல்றேன். அந்த புள்ளை என்ன சொல்வானோ? என்ன சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் அம்மா. அதான் தெரியுமே என்ற குஞ்சரம். செவ்வாய் அன்னைக்கு பெண் பார்க்க வந்தாலும் வரட்டும். சனி ஃப்ரீ, செவ்வாய் ஃப்ரீ. அன்னைக்கு கல்யாணத்தை நடத்திடலாம்னு மட்டும் சொல்லிடாத. அவையும் சிரித்தாள். பிறகு இந்த ஆள் பெயர் என்ன? அவன் எந்த பெயரில் ஊறுகாய் பிசினஸ் நடத்துறான்? குஞ்சரம் விழித்தாள். தெரியலேடி, கொஞ்சம் இரு. ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து சொல்றேன் என்றாள். நல்ல அம்மா. அபயம் மறுபடியும் சிரித்தாள். அம்மா குஞ்சரத்தின் தலை மறைந்ததுமே கல்யாண விஷயத்தை அபயம் மறந்து விட்டாள். இப்போது அவள் வெளிநாட்டு பயணத்துக்காக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அபயம் அப்பளம் நிறுவனம் பற்றி அவள் துளியும் கவலைப்படவில்லை. சமையலறை இருக்கும் வரை அப்பளமும் இருக்கும் என்பது அவளுடைய அசையாத நம்பிக்கை. இப்போது அவள் ஆனந்தி மூலம் நிறுவப்பட்ட புது வியாபாரம் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இருவரும் சற்று அவசரப்பட்டு விட்டார்கள். விரலுக்கு மேல் வீங்கினாலும் சமாளித்து விடலாம். அகமதாபாத் மில்லை நம்பி அயல் நாட்டு வியாபாரிகளுக்கு தேதி கொடுத்தது முட்டாள்தனம். கடந்த சில மாதங்களாக அந்த ஆலை தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டத்தில் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. தீபாவளிக்கு முன்பாகவே சச்சரவு தீர்ந்து அவர்கள் கேட்ட போனஸை பெற்றுக்கொண்டு வேலைக்கு திரும்புவார்கள் என்ற மில்லின் நிர்வாகம் கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்தது போல உறுதி செய்தது. இதை நம்பி சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் வியாபாரிகளிடமிருந்து முன்பணம் வாங்கி சரக்கு அனுப்பும் தேதிகளையும் சொல்லிவிட்டாள். ஒப்பந்தத்தின்படி
ஷரத்துப்படி குறிப்பிட்ட தேதிக்குள் சரக்கு வராவிட்டால் ஒப்பந்தம் ரத்து ஆகும். முன்பணத்தை 24% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக அவர்களுக்கு கிடைக்க இருந்த லாபத்தை அபயம் கொடுக்க வேண்டும். சிங்கப்பூருக்கு இன்றையில் இருந்து 20ஆம் நாள், கோலாலம்பூருக்கு 30ஆம் நாள், ஹாங்காங்குக்கு 40ஆம் நாள் முடிவதற்குள் சரக்கு போயாக வேண்டும். அயல் நாட்டு வியாபாரிகள் அவ்வளவு சீக்கிரத்தில் தாங்கள் விதித்த நிபந்தனைகளை தளர்த்த மாட்டார்கள். இப்போது என்ன செய்ய? ஆனந்தி ஏன் இன்னும் திரும்பவில்லை? போன இடத்தில் ஏதேனும் நேர்ந்து விட்டதா? ஆனந்தியின் நினைவு வந்தபோது கண்களில் நீர் கரை கட்டியது. அக்காவின் வெற்றிக்காக தங்கை எப்படியெல்லாம் அலைந்திருக்கிறாள். உளுந்தும் பிரண்டையும் பேரம் பண்ணி வாங்க ஒரு தடவை போன போது ஒரு ஆட்டோ அவள் மீது மோத அவள் பிரக்ஞை இழக்கும் நிலைக்கு வர அச்சமயம் பார்த்து ஒரு கயவன் அவளுடைய கழுத்து சங்கிலியை பற்றி இழுக்க அவள் திடீரென்று விழித்து கொண்டு அவனிடமிருந்து விடுபட முயல இதை பார்த்த சிலர் அந்த கயவனை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்க கொத்தவால் சாவடி அருகே ஒரே அமளி. முழங்காலில் அடிபட்டிருந்தால் என்ன? வலது காதோரத்தில் இருந்து ரத்தம் வழிந்தால் என்ன? உளுந்து வாங்கியே ஆக வேண்டும். ஏற்கனவே சொல்லி வைத்த காய்கறி வியாபாரி ஒருவனிடமிருந்து 10 கிலோ பிரண்டையை பெற்று கொண்டே ஆக வேண்டும். ஆனந்தி இதை வெற்றிகரமாக செயலாக்கிவிட்டு வீட்டை அடைந்த 5ஆம் நிமிடம் படுக்கையில் படுத்து கொண்டாள். இரவு ஜுரம் 103க்கு ஏறியது. மறுநாள் காலையில் இருந்து வைத்தியம். ஒரு வாரத்துக்கு பிறகுதான் ஆனந்தியால் வேலைக்கு திரும்ப முடிந்தது. பழைய நினைவுகளின் சுமையில் அபயம் நிகழ்காலத்தையே மறந்து போனாள். முழுக்க முழுக்க ஆனந்தி மட்டுமே மனதில் நிறைந்து நின்றாள். நினைவுகள் நெஞ்சில் மோதின போது சிரிப்பு தானாக வந்தது. ஆதங்கம் உண்டாயிற்று. ஏமாற்றம் பிறந்தது. ஏன் ஆனந்தி நவரசங்களையே அபயத்துக்கு அளித்திருக்கிறாள். 3 தங்கைகள் மீதும் அன்பும் பாசமும் ஒரே அளவில் இருந்தாலும் அவளை விட 2 வயது சிறியவளான ஆனந்திக்கு அபயத்தின் மனதில் ஒரு தனி இடம் உண்டு. இந்த ஆனந்தி இப்போது 28 வயதில் அக்காவுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிற ஆனந்தி. பல வருடங்களுக்கு முன் தட்டு தடுமாறி PUC படித்து மயிரிழையில் தேறினாள். தேறியதே தனது துர்பாகியம். தெய்வம் செய்த சதி என்று நினைத்தாள். தேர்வு கிடைக்காமல் இருந்தால் வீட்டிலேயே அம்மாவுடன் உட்கார்ந்து பொழுதை போக்கலாம். இந்த அதிர்ஷ்டம் அவளுக்கு அமையவில்லை. அபயம் மிகவும் சிரமப்பட்டு தங்கையை கல்லூரியில் கொண்டு போய் சேர்த்தாள். BA பொருளாதாரம் 37, 38மாக மதிப்பெண்கள் வாங்கி ஆனந்தப்பட்ட ஆனந்தி ஒரு வழியாக விடுதலை பெற்று கல்லூரியில் இருந்து திரும்பி வந்தாள். பரீட்சைகளை எழுதி முடித்த மறுநாளில் இருந்தே ஆனந்தி மிகவும் மகிழ்ச்சியுடன் 3 ஆண்டுகளாக எந்த பொருளாதாரத்துடன் போர் நடத்தினாளோ அந்த பொருளாதாரத்தை மறந்து போனாள். ஆனால் படிப்பில்தான் இப்படி. மற்றபடி உலக ஞானத்திலும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் சக்தியிலும் ஆனந்தி பல சர்வகலாசாலைகளில் டாக்டர் பட்டம் வாங்க தகுதி பெற்றவள். சமத்காரமாக பேசுவதில் அவளுக்கு நிகர் அவளேதான். ஆடி கறக்க வேண்டிய பசுவை ஆடி கறப்பாள். பாடினால் தான் பால் சுரக்குமா? பாடுவாள். ஆட்களை அதிகாரம் செய்து வளைப்பதில் அவள் ஒரு அசகாய சூரி. சூரன் என்றால் ஆண், ஆனந்தி ஒரு பெண். அபயத்தால் திமிருடன் தான் பேச முடியும். ஆனால் ஆனந்தியால் தந்திரமாகவும் பொய்மையான புகழ்ச்சி மாலை அணிவித்தும் அலங்காரமாகவும் பேச முடியும். இத்தகைய குணங்கள் கொண்ட ஆனந்தியை அபயம் தன்னுடைய அப்பள வியாபாரத்தில் ஈடுபடுத்தினாள். அபயம் அப்பளம்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் என்றால் ஆனந்தி ஒரு டைரக்டர். அதே சமயத்தில் கம்பெனியின் ஜெனரல் மேனேஜரும் கூட. இந்த 5 ஆண்டுகளில் ஏற்றுமதியின் விளைவாக கிடைத்த இறக்குமதி லைசன்ஸுகளின் மொத்த மதிப்பு ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய். எளிதாக இவற்றை மற்ற நிறுவனங்களுக்கோ தனியாக வியாபாரம் செய்பவர்களுக்கோ இஷ்டப்பட்ட விலைக்கு விற்றிருக்கலாம். கூடிய வரையில் கருப்பு பணத்தை உருவாக்காமல் இருப்பதுதான் தனக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது என்று இரு சகோதரிகளும் நினைத்தார்கள். ஆனால் லைசன்ஸுகளை வைத்து கொண்டு என்ன செய்வது? இந்த சமயத்தில்தான் அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக அமையும் வண்ணம் அம்மாவின் ஒன்றுவிட்ட அண்ணாவின் பிள்ளை குடும்ப சகிதமாக சிங்கப்பூரில் இருந்து வந்தான். வந்தவன் சும்மா வரவில்லை. 4 பெண்களுக்கும் அமெரிக்கன் ஜார்ஜெட் மற்றும் ஷிஃபான் புடவைகளும் பல தரப்பட்ட ரெடிமேட் ஆடைகளும் வாங்கி வந்தான். சோழிகள் கூட ரெடிமேடாக அளவுகளை தையற்காரர் துணையின்றி
மாற்றக்கூடிய விதத்தில் வந்தன. இவை தவிர மேக்ஸி, மிடி, சுடிதார், சல்வார் கமீஸ், பிரா என்று எத்தனையோ கடை தங்கை போன ஜென்மத்தில் எத்தனையோ கடை தங்கை போன ஜென்மத்தில் துணிக்கடைக்காரனாகவும், அதற்கு முன் ஜென்மத்தில் தையற்கடைக்காரனாகவும், அதற்கும் முந்தைய ஜென்மத்தில் பருத்தி செடியாகவும் பிறந்திருக்க வேண்டும். ஒன்று விட்ட மாமா கொண்டு வந்த துணிமணிகளில் அமெரிக்கன் ஜார்ஜெட் ஒன்றை தவிர மற்றவை எல்லாமே இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகி பற்பல பெயர்களை அணிந்து கொண்டு இந்தியாவுக்கே திரும்பி வந்திருக்கிறது. தன்னுடைய கூற்றை நிரூபிக்க உத்யா சென்னையில் உள்ள தலை சிறந்த ரெடிமேட் ஆடைகள் கடையில் இருந்து பிரா, மேக்ஸி மற்றும் சல்வார் கமீஸை வாங்கி வந்தாள். அதை பார்த்த உடனேயே பொறி தட்டினார் போல ஒரு எண்ணம் பொருளாதார துறையில் பலவீனமான ஆனந்தியின் மண்டையில் உதித்தது. கிடைத்திருக்கிற இறக்குமதி லைசன்ஸுகளுக்கு சிறந்ததோர் வடிகால் கிடைத்து விட்டதாக நினைத்தாள். ஒரு நாள், அக்கா, எனக்கு 10 நாள் லீவு வேணும் என்றாள். எதுக்கு என்ற அபயம் கேட்டாள். பம்பாய், அகமதாபாத், அப்புறம் டில்லி போறேன். ஊர் சுத்தி பார்க்கவா, இல்ல வியாபார விஷயமா? என்னடி புதுசா இருக்கு? நாம தான் நம்ம அப்பளத்தை உள்ளூர் மார்க்கெட்ல விற்கிறது இல்லையே. ஏற்றுமதி வியாபாரம், என்ன ப்ராடக்ட் சொன்னாள். ஆனந்தி, உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப எத்தனை ரூபாய்க்கு இம்போர்ட் லைசன்ஸ் இருக்கோ அதுக்கு 4 மடங்கா லைசன்ஸ் கிடைக்க நாம ஏற்றுமதி செய்வோம். அபய ஆனந்தி எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் அண்ட் கோ. எப்படி இருக்கு பேர்? ஓகே, ஆனா எதுக்கு பாம்பே, அகமதாபாத் எல்லாம்? பாம்பேல தான் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஆடைகள் தயார் செய்யற நிறுவனம் நிறைய இருக்கு. நல்ல துணி தயாராகிற மில்கள் எல்லாம் அகமதாபாத்ல இருக்கு. எங்கெங்க எதை எப்படி செய்றாங்கன்னு பார்த்துட்டு வர்றேன். உனக்கு அங்கெல்லாம் யாரையும் தெரியாதே. தெரியறதுக்கு வழி வச்சிருக்க. எப்படி? நாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன்ல மெம்பர். ரெடிமேட் ஆடை தயாரிக்கிறவங்க நேரடியா ஏற்றுமதி செய்யறதில்ல. பல கம்பெனிகளின் ஆர்டர்களைத்தான் அவங்க எடுத்து நடத்துறாங்க. நம்ம விசிட்டிங் கார்டை வச்சுட்டு தயாரிப்பாளர்களை சந்திச்சுடலாம். அவங்க மூலமாகவே எந்தெந்த மில்லுக்கு போக வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பேக்கிங், லேபிளிங், எந்தெந்த ஃபாரின் கண்ட்ரீஸ் இது பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஜமாய், தேங்க்யூ அக்கா. ஆனால் ஒன்று, உன் செலவுகளை இந்த அப்பள கம்பெனி மேலே திணிக்கப்படாது. அந்த உத்தேசமே இல்லை. இதுவரை ஜிஎம்மா சம்பாதிச்ச பணம் அப்படியே இருக்கு. ஆல் தி பெஸ்ட். 10 நாட்களுக்கு பிறகு ஆனந்தி ஊர் திரும்பினாள். வெறும் கையுடன் திரும்பவில்லை. 5 பெட்டிகள் நிறைய ரெடிமேட் ஆடைகள், அவை தயார் செய்ய துணி அனுப்பிய மில்களில் இருந்து சாம்பிள் துணிகள், தையல் மிஷின்கள், ஊசி, நூல், இவை பற்றிய விவரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாள். வேலை நேரம் போக எஞ்சிய நேரத்தில் ஆராய்ச்சியில் மூழ்கினாள். பாம்பே காட்கோபரில் ஒரு நவீனமான தையலகம் இன்னும் மனதில் உறைந்து போயிருந்தது. ஒரு நீண்ட கூடம், இரு மருங்கிலும் ஆண்களும் பெண்களும் தையல் மிஷின் கீதத்தில் மிதந்து கொண்டே தையலில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த கூடத்தை அடுத்து பல அறைகள், ஒவ்வொன்றிலும் ஒரு தையல் விற்பனர் சிற்பியின் கவனத்தோடு துணிகளுக்கு வடிவங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு அறையின் முகப்பிலும் ஒரு சிறு பெயர் பலகை. பலகைகளில் பிரா, மேக்ஸி, பெட்டிகோட், சுரிதார், ஷர்ட், பேண்ட், நிக்கர், ஷார்ட்ஸ், வெஸ்ட், டி-ஷர்ட் என்று எழுதப்பட்டிருந்தன. அவள் விவரங்களை அறிந்து கொண்டாள். தையலகத்தின் உரிமையாளர் ஒரு மலையாளி. 20 பெண்கள் 8 மணி நேர ஷிப்டில் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொரு ரக ஆடைக்கும் ஒரு தனி மாஸ்டர் டெய்லர். காஜா எடுக்க 10 சிறுமிகளும் சிறுவர்களும், இஸ்திரி போட 7 பேர். ஒரு குஜராத்திக்காரர் மொத்தமாக துணி வாங்கி தையலகத்துக்கு அனுப்புகிறார். தயாரானதும் குஜராத்திக்காரர் பேக்கிங் செய்ய எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். அதன் பிறகு ஏற்றுமதி. இந்த குஜராத்திக்காரருடைய பெயர் சிமன்பாய். ஏற்றுமதி செய்யும் குஜராத்திக்காரரை ஆனந்தி சந்தித்தாள். தன் நோக்கத்தை வெளியிட்டாள். எனக்கு மேலும் விஸ்தரிக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் என் பிள்ளைகள் 3 பேரும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லை. நீங்கள் ஏன் என்னுடைய ஆர்டர்களை மெட்ராஸில் இருந்து கொண்டு நிறைவேற்றக்கூடாது என்று கேட்டார் அவர். அப்புறம் நான் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்? என் மூலமாக செய்தால் என்ன நஷ்டம்? நீங்க என்ன லாபம் எதிர்பார்க்கிறீங்களோ அதை நான் தர்றேன், போதாதா என்றார் சிமன்பாய். போதாது சார், எனக்கு வரக்கூடிய இம்போர்ட் லைசன்ஸ் நஷ்டமாகிடுமே. அதுவும் இல்லாம மெட்ராஸ்ல லேபர் காஸ்ட் குறைச்சல். நான் நேரடியாக ஏற்றுமதி செய்தால் லாபமும் அதிகம். உங்க சரக்க எங்கெல்லாம் அனுப்புறதா உத்தேசம் மிஸ் ஆனந்தி என்று சிமன்பாய் கேட்டார். நீங்க ஒரு யானை, நான் ஒரு பூனை. நிச்சயமா நமக்குள்ள போட்டிக்கு இடம் இல்லை. அதனால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.
எந்தெந்த நாடுகளுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் செய்றீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் அங்க உங்களுடன் தொடர்பு வைக்கப்பட்டிருக்கிற கம்பெனிகளின் பெயர்களை கொடுங்க. இந்த அணிலும் புரண்டு புரண்டு ஏதோ கொஞ்சம் மணலை உதறிட்டு போடட்டும் என்றாள் ஆனந்தி. மிஸ் ஆனந்தி, எனக்கு அடுத்த வருஷம் வயசு 70 போகிறது. இந்த ரெடிமேட் பிசினஸ்ல 15 வயசுல ஒரு எடுபிடி ஆளா இருந்த பம்பாய் தெருக்களில் எல்லாம் ஒரு கை வண்டியில் ஏழைகளுக்காக தைச்ச ஆடைகளை வச்சு அலைஞ்சிருக்க. இப்படி ஆரம்பிச்சவன் மெல்ல மெல்ல உழைச்சு உழைச்சு முன்னுக்கு வந்திருக்க. இந்த காலகட்டத்துல எத்தனையோ பிசினஸ் மேன்களை பார்த்திருக்க, பேசியிருக்க. ஆனா என் முகத்தை பார்த்து எந்த சூதுவாதும் இல்லாம கபடம் இல்லாம இப்ப விவரங்கள் கேட்டாயே, அது என்னை ரொம்பவும் நெகிழ வச்சுடுத்து ஆனந்தி. இன்னொருத்தனா இருந்தா என் கம்பெனியில வேலை செய்யற ஆள் யாராவது ஒருவனுக்கு லஞ்சம் கொடுத்து விவரங்களை திரட்டி இருப்பான். எல்லா டீட்டெயிலும் தர்றேன். அப்புறம் நான் அனுப்புற ஆடைகளோட சாம்பிள்களும் தர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். முக்கியமா ஒன்று இருக்கு. என்ன சார் அது? தையல் மிஷின்கள். ஜெர்மன் மிஷின் தானே உசத்தி சார். நீ இப்போதைக்கு எத்தனை வாங்குறதா இருக்க? 10. போதாது, 20 தான் வாங்கு. நிதி வசதி அவ்வளவு இல்லையே. இம்போர்ட் லைசன்ஸ் பல லட்சங்களுக்கு இருக்கு. ஆனா உடனடியா முதலீடு செய்ய டோன்ட் வரி. கத்திரிக்கோல் பல தினசுகள் தேவைப்படும். இங்கிலாந்தில் ரொம்ப பிடித்தமான கலர் நூல் கிடைக்கிறது. ஜெர்மனியில் மிஷின். காஜா எடுக்கிறப்ப ஆள்காட்டி விரல்ல இருக்கிற திம்பிளை கூட நீ வெளிநாட்டுல வாங்க உதவி செய்யற. பதிலுக்கு என்ன சார்? எனக்காக சில ரெடிமேட் ஆடைகள் தயார் செய்ய நீ ஒத்துக்கணும். உன் ஆடைகள் உன் இஷ்டம் போல மேனுஃபேக்சர் ஆகட்டும். சில சமயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படும். அதை சமாளிப்பது ரொம்ப கடினமா இருக்கும். அப்ப நீ எனக்கு உதவியா இருப்பாயா? நோ ப்ராப்ளம் சார். ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் 1 மாதத்தில் மிஷின் வரும் இடத்தை தயார் செய்து கொள். இடம் ஏற்கனவே ரெடி என்ற ஆனந்தி தன் வீட்டுக்கு பின்னால் கார் ஷெட்டுக்கு மேல் கட்டியிருக்கும் 2 மாடி கட்டிடத்தை வர்ணித்தாள். ஒரு நாள் வந்து பார்க்குறேன். அதோடு நிற்கக்கூடாது சார். எங்கள் வீட்டிலேயே கெஸ்டா தங்கவும் தங்கணும். சிமன்பாய் சிரித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன் இப்படி ஆரம்பித்த ரெடிமேட் ஆடை ஏற்றுமதி வியாபாரம் ராட்சசன் போல வளர்ந்தது. ஆனால் இப்போது திடீரென ஒரு பிரச்சனை. சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் கோலாலம்பூருக்கு குறித்த நாட்களுக்குள் ஆடை போய் சேர்ந்தாக வேண்டும். ஆனந்தி தைரியமாக இருந்தாள். அபயம் அரண்டு போயிருப்பது அவளுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. திடீரென்று அக்கா என்ற குரல் கேட்க அபயம் திடுக்கிடாமல் முகத்தை உயர்த்தி பார்த்தாள். சுவர் கடிகாரம் மணி 5:30 என்று காட்டியது. எப்படி அபயம் காஃபி டிஃபனை கூட மறந்தாள்? என்ன ஆனந்தி, நாம ஜெயிச்சிட்டோம் அக்கா. விபரமா சொல்லு. மெட்ராஸ்ல ஒரு ஹோல்சேல் துணி கடைக்காரர் 10ல் 1 பங்கு உதவி செய்கிறார். சிமன்பாய் 90% உதவி செய்ய ஒத்துக்கிட்டார். என்னை உடனே பாம்பே வரும்படி சொல்லி இருக்கார். அப்ப நான் அவசரப்பட்டு சிங்கப்பூர், ஹாங்காங் எல்லாம் போய் அவங்க காலை பிடிக்க வேண்டாம்னு சொல்லு. நான் நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல பாம்பே போறேன். அங்கிருந்து மறுபடியும் இது பத்தி டெலிஃபோன்ல பேசுறேன் அக்கா. யூ ஆர் கிரேட் ஆனந்தி என்ற அபயம். இங்க யார் 10% உதவி செய்யறாங்க? காஃபி டிஃபன் சாப்பிட்டு விட்டு சொல்றேன். உனக்கு கேட்க சுவாரஸ்யமா இருக்கும் என்றாள் ஆனந்தி. அபயம் கண்களெல்லாம் அன்பு சொரிய தங்கையையே பார்த்தவளாய் உறைந்து போனாள். 2வது உலக யுத்தம் ஐரோப்பாவில் 1939ஆம் ஆண்டு தொடங்கினாலும் அதனுடைய கடுமையான விளைவுகள் இந்தியாவில் 1942க்கு பிறகுதான் எதிரொலிக்கலாயின. ஒரு பக்கம் ஜப்பானுடைய அச்சுறுத்தல்கள், இன்னொரு பக்கம் உள்நாட்டு பூசல்கள். ஆங்கிலேயனால் கால் ஊன்றி நிற்கவும் முடியவில்லை. கையை உதறி ஓடிவிடவும் முடியவில்லை. காசு கொடுத்தாலும் அத்தியாவசிய பண்டங்கள் தேவைக்கேற்றபடி கிடைக்கவில்லை. கள்ள மார்க்கெட் அவதாரம் செய்த இந்த பொற்காலத்தில் ரேஷன் பிடியில் மக்கள் கட்டுண்டார்கள். பெட்ரோல் வேண்டுமா? 1 மாதத்துக்கு இவ்வளவு காலன். சர்க்கரையா? இத்தனை ராத்தல். அரிசியா? இத்தனை பட்டணம் படி. துணிகளுக்கு பஞ்சம். பின்னி மில் தயாரித்த ஷர்ட் மற்றும் பேண்ட் துணிகள் எளிதில் கிடைக்காது. வெள்ளை வெளிர் என்ற மேட்டூர் மல்லை பார்ப்பது அரிதாகியது. 1 கெஜம் மல் வாங்க வேண்டுமா? கூட 4 கெஜம் காடா துணி வாங்கினால் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பாய் கடையை தாண்டி துணி கடைகள் ஆரம்பிக்கும் இடத்தில் ஒரு சிந்திக்காரனிடமிருந்து மிகவும் தைரியமாக காலியாக கிடைத்த கடை ஒன்றை லால்குடி சாம்பசிவம் வாங்கினார்.
பக்கத்தில் இருந்த கடைகளில் சிலவும் விலைக்கு வரவே மலிவான விலையில் வாங்கி போட்டார். 1942ஆம் ஆண்டு இறுதியில் அவர் வாங்கிய 5 கடைகளுக்கும் செலவு செய்த தொகை 12,000 மட்டுமே. சென்னை குண்டு வீச்சு பயத்தில் காலியாகிக் கொண்டிருக்கிறது. தைரியமற்றவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிடைத்த வரையில் போதும் என்று வீடு, நிலம், கடைகள் எல்லாம் விற்று போகின்றன. லால்குடி சாம்பசிவத்துக்கு அப்போது வயது 22. காவிரி படுகையில் முதலாக திருச்சி ஜில்லாவில் கரும்பு பயிரிட்ட முக்கிய நில சுவார்ந்தார்களில் ஒருவர் லால்குடி சாம்பசிவத்தின் தந்தை. 2வது பிள்ளையாக பிறந்த சாம்புவை தாய் வழி பாட்டியும் தாத்தாவும் கொள்ளி போட பிள்ளை இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக சுவீகாரம் எடுத்துக்கொண்டார்கள். தத்து எடுத்துக்கொண்ட வேளை சாம்புவை பொறுத்த மட்டில் பொன்னான வேளையாக இருந்தது. மறுமாதமே புது அம்மா வாழை தோட்டத்தில் பாம்பு தீண்டி காலமானாள். இது நடந்த 6ஆம் மாதம் திடீரென்று ஒரு நாள் தாத்தாவின் வயிறு கர்ப்பிணியின் வயிறு போல காட்சியளித்தது. இங்கிலீஷ் டாக்டர்கள் டிராப்சி என்றார்கள், சிர்ராசிஸ் என்றார்கள். லால்குடி மக்கள் மகோதரம் என்று சொல்லி தினசரி செம்பாக நீரை வெளியே எடுத்து கொட்டினார்கள். வயிற்றில் ஓட்டை போட்டு நீரை எடுத்ததுதான் மிச்சம். ஒரு நல்ல நாளாக பார்த்து சுவீகாரம் எடுத்துக்கொண்ட தந்தை கண் மூடினார். அவர் போவதற்கு முன்னால் வெறும் நிலமும் வீடும் மட்டும் வைத்துவிட்டு போகவில்லை. லேவாதேவி வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தையும் இரும்பு பெட்டியில் நோட்டாக கட்டி வைத்திருந்தார். 20 வயது முடிந்த சாம்பு எண்ணி பார்த்தான். மொத்தம் 42,000. 22,000 எடுத்து ஒரு பையில் போட்டான். மீதியை இம்பீரியல் பேங்கில் முதலீடு செய்தான். மறுநாள் அவன் சென்னையில் இருந்தான். சொந்த தம்பி சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கவே தங்குவதற்கு சௌகரியமாக இடம் கிடைத்தது. சாம்பு BA படித்தவன். எளிதாக மிலிட்டரியில் கணக்கு பிரிவில் 45 அல்லது 60 ரூபாயில் குமாஸ்தா வேலை கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக சென்னையில் இராது. கோவை அருகே மதுக்கரை அல்லது பெங்களூர், ஜால்னா, ஹரிஹர், பூனா போன்ற இடங்களுக்குத்தான் போக வேண்டி வரும். கை கட்டி சேவகம் செய்ய சாம்புவுக்கு பிடிக்கவில்லை. தத்து எடுத்து கொண்டவருடைய லேவாதேவி தொழிலும் கசந்தது. மற்றவர்களுடைய வயிற்றில் அடித்து கிடைக்கும் பணம் செரிக்காது என்று நினைத்தான். சிறு வயதில் இருந்தே துணிக்கடை என்றால் அவனுக்கு பிடிக்கும். ஏன் அந்த வியாபாரம் செய்யக்கூடாது? 5 துணிக்கடைகளில் 4ஐ பூட்டி போட்டுவிட்டு ஒரு கடையில் வியாபாரத்தை சாம்பு தொடங்கினான். பணபலம் இருந்ததால் பின்னி, காலிகோ, அரவிந்த், மேட்டூர் போன்ற மதுரை மில் துணிகளை விற்க ஏஜென்சி உரிமை கிடைக்கலாயிற்று. யாரிடமும் நிர்ணயித்த விலைக்கு மேல் ஒரு காலணா அதிகம் வாங்காதவர் என்ற பெயரை சாம்பு அதி சீக்கிரத்தில் சம்பாதிக்கவே வியாபாரம் பெருகியது. யுத்தம் முடிவதற்குள் அவர் ஒரு லட்சாதிபதியானார். 5 கடைகளை தம் 5 பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு இப்போது 75வது வயதில் நிம்மதியாக இருக்கிறார். இந்த சாம்பசிவத்தின் ஒரு பேரன் சிவா. மற்ற பேரன்களைப் போல அவன் ஒரே மில்லில் தயாராகும் துணிக்கு ஏகபோக உரிமை வாங்கி கொள்ளவில்லை. ஒரு நாள் திடீரென்று பம்பாய்க்கு ரயில் ஏறுவான். அங்கிருந்து அகமதாபாத்துக்கு பஸ்ஸிலோ அல்லது ரயிலிலோ செல்வான். மில்லாக அலைந்து மலிவான விலைக்கு ரொக்கம் கொடுத்து வாங்குவான். அவனுடைய இந்த போக்கை பார்த்த சில மில் அதிபர்கள் சிவாவுக்கு தனி சலுகைகள் அளித்தார்கள். தந்தை ராமாமிர்தம் கடையில் உட்கார்ந்திருக்க ஒரே பிள்ளை சிவா பாம்பே, அகமதாபாத் என்று அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். வியாபாரம் தலைகால் புரியாமல் வளர்ந்தது. ஒரு நாள் காலை 10 மணி. ராமாமிர்தம் கடையில் உட்கார்ந்திருந்தார். சிவா மொத்த வியாபாரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தியதால் கடையில் ஆள் கூட்டம் இல்லை. ஒரு பெண் அவரை நோக்கி முன்னேறி வந்தாள். ராமாமிர்தத்துக்கு எதிரே இருந்த காலி நாற்காலியில் உட்கார்ந்தாள். இதை அவர் ரசிக்கவில்லை. இருப்பினும் பொறுத்து கொண்டார். சார், உங்ககிட்ட நேரடியா வர்றது இதுதான் முதல் தடவை. சாதாரணமா என்னுடைய ஆள் கோபாலி வருவான். அப்படின்னா நீ நவநீதத்தோட பொன் அபயம் அப்பளம்ஸ், அபயம் அண்ட் ஆனந்தி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். டே கஜபதி, ஜில்லுன்னு ஒரு பெப்சி வாங்கிட்டு வாடா. சார், பெப்சி இப்போ வேண்டாம். சாம்பிள் துணி எல்லாம் கொண்டு வந்திருக்க. என்னென்ன மில்லும் எழுதியிருக்க. உங்களால் சப்ளை செய்ய முடியுமான்னு பாருங்க. எல்லாம் பேலா அடுக்கி வச்சிருக்குமா? உன் பேரு? ஆனந்தி. எந்த பேல்ல என்ன துணி இருக்குன்னு தெரியாதா சார்? எனக்கு தெரியாதேம்மா, கொஞ்சம் இரு. சிவா, இங்க வா. ஏன்? என்னப்பா?
இவ அபயம் அண்ட் ஆனந்தி எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கா. என்னமோ துணியெல்லாம் வேணுமாம், நீ பாரேன். நான் சிவா. இங்க நீங்க அபயமா இல்ல ஆனந்தியா அல்லது அந்த கம்பெனியில வேலை செய்யற பொண்ணா? வேலை செய்யற பொண்ணுன்னே வச்சுக்கோங்க மிஸ்டர் சிவா. இப்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுற துணிகள் இருக்கா இல்லையான்னு நீங்க பார்த்து சொல்லிட்டாதான் இடத்தை காலி பண்ணிடுவேன். சரி, சாம்பிள கொடுங்க. ஆனந்தி நீட்டினாள். கொஞ்சம் உட்காருங்க. உட்கார்ந்தாள். அரை மணி நேரத்துக்கு பிறகு சிவா வந்தான். எல்லா சாம்பிள் துணிகளுமே இருக்கு மேடம். ஆனா நீங்க கேட்குற குவான்டிட்டி இராது. ஓகே, தேங்க்யூ. இருக்கிறதுக்கு பில் போடுங்க. தேங்க்யூ. ஒரு வாரம் வெயிட் பண்ண முடியும்னா நான் மீதிக்கும் ஏற்பாடு செய்திடுவேன். அவசியம் ஏற்பட்டா ஷியோரா இன்னைக்கு சாயங்காலமே வருவேன். இப்ப சரக்கை உடனடியா அனுப்ப ஏற்பாடு செய்கிறீர்களா? ஷியோர். தேங்க்யூ சொன்னவள் வெளியே வந்தாள். சிங்கப்பூருக்கு அனுப்ப வேண்டிய ரெடிமேட் ஆடைகள் குறித்த நேரத்தில் போய்விடும். இப்போது கிடைத்திருக்கும் துணியை வைத்துக்கொண்டு பாதி அளவுக்கு மேல் கோலாலம்பூரையும் திருப்தி செய்துவிடலாம். ஆனால் ஹாங்காங் என்ன செய்ய? உடனே விரைந்தாள். ஜிபிஓவில் எஸ்டிடி வசதி எளிதாக கிடைக்கும். சிமன்பாய் உடனே கிடைத்தார். ஆனந்தி தன் நிலைமையை விவரித்தாள். உடனே சாம்பிளோட புறப்பட்டு வா ஆனந்தி. சாம்பிளை குரியர்ல அனுப்பிட்டா பத்தாதா? நோ நோ, நீ உடனே வா. எங்கெங்கெல்லாம் அலையணுமோ யார் கண்டாங்க? ஓகே சார், நாளை மார்னிங் ஃப்ளைட்டில் வரேன். நான் காரை அனுப்புகிறேன். நேரா ஜூஹுவுக்கு வந்துடு. என் ஒய்ஃபுக்கு உன்னை பார்க்கணுமாம். போன வாட்டி வந்தப்ப நீ அவகிட்ட சரியா பேசலைன்னு குறை. ஓகே, தேங்க்யூ. ஆனந்தி தான் ஜெயித்து விட்டதான எண்ணத்தில் பூரித்து போய் வீடு திரும்பினாள். இதுதான் அக்கா நடந்தது. குட். நாளைக்கு நீ பாம்பே போ. நான் என் டூரை கேன்சல் செய்யறேன். அவசரப்படாதக்கா. ஒருவேளை பாம்பேல கிடைக்கலன்னா? எப்படியும் இப்போ சிங்கப்பூர் வரை ஓகே தானே? அப்புறம் மலேசியா கொஞ்சம் பாக்கி. ஹாங்காங் பற்றி இப்போவே ஏன் கவலைப்படணும்? அதான் 40 நாள் இருக்கே. பாம்பேயும் இருக்கு, அங்கே சிமன்பாயும் இருக்கார் என்றாள் ஆனந்தி. அன்று இரவு 7 மணிக்கு அபயத்தின் தாயார் குஞ்சரத்தை அவளுடைய நீண்ட நாளைய சிநேகிதி ருக்கு பார்க்க வந்தாள். கூடவே அவளுடைய கணவர் ஜோசியர் கிட்டாமணியும் வந்தார். கிட்டாமணிக்கு ஜாதக பொருத்தம் மட்டுமே பார்க்க தெரியும். அனாவசியமாக ஜாதகம் பார்த்து கடந்த காலத்தை பற்றி கூற மாட்டார். ஏனெனில் தெரியாது. ஆனால் எதிர்காலத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன விஷமங்கள் செய்யக்கூடும் என்பதை ஒருவாறு யூகித்து சொல்வார். ராமாமிர்தத்தின் பிள்ளை சிவாவின் ஜாதகம் அபாரமாக பொருந்தி உள்ளது என்றார் அவர். உங்க பொண்ணு ஆனந்தியை ராமாமிர்தத்துக்கு பிடிச்சு போயாச்சு பாகவதர் சார். ரொம்ப சந்தோஷம். என் பொண்களை எந்த கழுதைக்கும் பிடிக்கும். அது சரி, என் பொண்ணை பார்க்காமலேயே எப்படி பிடிச்சது கிட்டாமணி? இன்னைக்கு ஆனந்தி அவங்க கடைக்கு போயிருக்கா. எக்கச்சக்கமா 2 லட்சம் ரூபாய்க்கு துணி வாங்கி இருக்கா. அப்படியா? எனக்கு தெரியாதே என்றாள் குஞ்சரம். உனக்கு எப்படி தெரிய முடியும் குஞ்சு? அவதான் உன்கிட்ட சொல்லலையே. ஆனா ஆனந்திக்கு இந்த சிவாதான் புள்ளைன்னு தெரிய நியாயமில்லை என்றாள் ருக்கு. அதுவும் வாஸ்தவம்தான். ஆனந்திக்கு பிடிச்சு போனாலும் இப்ப என்ன செய்ய முடியும் மஞ்சு? அபயத்தை அந்த பிள்ளை என்ன செய்ய முடியும் குஞ்சு? அபயத்தை அந்த பிள்ளை இன்னும் பார்க்கவே வரலை. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரலாம்னு அபயம் சொல்லிட்டா. அப்படியா? பரவாயில்லையே. ஊறுகாய் வியாபாரியை அப்பள வியாபாரிக்கும் பிடிச்சுட்டா கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடுவோம். அப்பாவும் வாரம் கும்பகோணத்திலிருந்து டெலிஃபோனில் தொணக்க மாட்டார் என்ற பாகவதர். புள்ளை பேர் என்னன்னு சொன்ன கிட்டாமணி என்றார். சிவா என்றான் கிட்டாமணி. நான் அவனை சொல்லல, ரவிச்சந்திரன். பேரழகா இருக்க ஆள் எப்படியோ ராஜகுமாரன் மாதிரி இருப்பான். உன் கண்ணுக்கு நீ கொண்டு வர வரனெல்லாம் ராஜகுமாரன் மாதிரி தான் இருப்பான். அபயம் சரின்னு சொல்லணுமே. என்னப்பா என் பெயர் அடிபடுறது? கேட்டுக்கொண்டே அபயம் வந்தாள். பிறகு அம்மா, நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் என்றாள். என்னடி இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற என்றாள் குஞ்சரம். கிட்டாமணியும் ருக்குவும் கூட அயர்ந்து போனார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.